இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நான் வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தேன். கிறிஸ்தவர்களுடன் வாக்குவாதம் செய்ய முடிந்தது. நான் சொன்னேன், இது உண்மையாக இருக்க முடியாது என்று. இயேசு வெறி பிடித்தவர் அல்லது ஒரு பொய்யர் அல்லது அவர் ஒரு ஆண்டவர் என்று நான் நினைத்திருந்தேன். இந்த தொடர் சந்திப்புகளில் நான் சில நேரங்களில் செய்வது என்னவென்றால், ஒரு தலைப்பை மட்டுமே எடுத்துக்கொள்வேன். அதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு அதன் பின்னணியை அறிந்து, சில நேரங்களில் உதவும் விஷயங்களின் முடிவுகளுக்கு நான் எப்படி வந்தேன் என்று தனிப்பட்ட அனுபவத்தை பகிர்வேன். அப்படி பின்னணியானது சில நேரங்களில் உதவுகிறது. நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்துடன் தொடங்க விரும்புகிறேன். இது பேதுருவின் முதல் புத்தகத்திலிருந்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிவித்துக் கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இன்று காலை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற தலைப்பு மிகவும் எளிது. உலகம் மகிழ்ச்சியை தேடுகிறது. ஆனால் உலகின் பெரும்பாலானவர்கள் மகிழ்ச்சியை தவறான இடங்களில் தேடுகின்றார்கள். தங்களுக்கு புகழ் மற்றும் அதிர்ஷ்டம் இருக்கும் நண்பர்கள், பெயர் பெறுவது அல்லது ஐஸ்வர்யம், சரீர திருப்தி ஆகிய இப்படிப்பட்ட விஷயங்கள் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று அநேக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான நீடித்த மகிழ்ச்சி அதனால் வருவதில்லை. இப்போது நான் மிகவும் அசாதாரணமான பெற்றோரிடமிருந்து வருகிறேன். நான் கொஞ்சம் அதை குறித்து பகிர்ந்து கொள்கிறேன். இதோ இவர்கள்தான் என்னுடைய அப்பாவும் அம்மாவும். எதிரில் ஈர்க்கும் வெளிப்பாட்டை நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதில் முரண்பாடு என்னவென்றால், எப்படியோ எதிர்மாறானவர்கள் திருமணம் செய்து கொள்வதுதான். இதற்கு சரியான எடுத்துக்காட்டு யார் என்றால் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தான். என்னுடைய அம்மா யூத பெண்மணி, என் தந்தை பாப்டிஸ்ட் பின்னணியிலிருந்து வந்தவர். என் அம்மா ஒரு ஜனநாயகவாதி, எனது தந்தை குடியரசுக் கட்சிக்காரர். என் அம்மா நியூயார்க் நகரில் பிறந்தார். என் தந்தை ஒரு சிறிய ஊரான ஓக்லஹோமாவில் பிறந்தார். அவர் ஒரு கிராமத்து மகன். ஆகவே அவர்கள் இருக்கக்கூடிய அளவை விட நேர்மாறாக இருந்தவர்கள். கொஞ்சம் என் அப்பாவை பற்றி சொல்கிறேன். அவர் மிகவும் ஏழையாக பிறந்தார். அவர் எப்படியோ உயர்நிலை பள்ளி மூலம் தன்னை உயர்த்திக் கொண்டார். சில கல்லூரி அனுபவங்களை பெற்றிருந்தார். விமான பயிற்சி எடுத்துக்கொண்டார். பறப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தார். அமேலியா ஏர்ஹார்ட், சார்லஸ் லிண்ட்பர்க் மற்றும் அப்படிப்பட்ட சிலரை அறிந்திருந்தார். போருக்கு பிறகு உலகின் மிகப்பெரிய விமான பிணைய வணிகமாக சர்வதேச விமான பிணையம் என அழைக்கப்படும் வரை விமானத்தை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் குத்தகைக்கு விடுவதற்கும் ஒரு தொழிலை தொடங்கினார். மேலும் அவர் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தார். அவர் பந்தய கார்களை விரும்பினார். வாட்டர் ஸ்கீ, பறக்கும் விமானங்கள், நிறைய பணம் வைத்திருந்தார். ஆனால் மகிழ்ச்சியான மனிதராக இல்லை. எப்போதுமே அவருக்கு வேலைதான். அதாவது அவர் வழக்கமாக 16 மணி நேரம் வேலைகளை செய்வார். பின்னர் அவர் தூங்குவதற்காக குடிப்பார். மதிய உணவில் தொடங்கி அவர் தனது முதல் மது கலவைகளை ஆரம்பிப்பார். அவர் வீட்டுக்கு வரும் நேரத்தில் எப்போதும் குடி போதையிலேயே இருப்பார். நாங்கள் கவலைப்படுவோம், அவர் நல்ல மனநிலையில் இருக்கிறாரா, மோசமான மனநிலையில் இருக்கிறாரா? அப்பா மோசமான மனநிலையில் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தால் நாங்கள் எல்லோரும் ஓடி ஒளிந்து கொள்வோம். நான் அதிக பணம் சம்பாதிக்க முடிந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைக்கும் நபர்களை சந்தித்திருக்கிறேன். நீங்கள் உண்மையில் அப்படி நினைக்கிறீர்களா? அது செயல்படாது. இயேசு சொன்னார், ஒருவருடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சி அவர் வைத்திருக்கும் ஏராளமான பொருட்களில் அடங்கியில்லை என்று. பணம் மகிழ்ச்சிக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை ஏற்படுத்தாது. இப்போது என் அம்மாவை பற்றி சொல்கிறேன். மிகவும் வித்தியாசமானவர். அவர் ஒரு யூதர். அவரது இயற்பெயர் தர்ஷிஸ். அவர் நியூயார்க் நகரில் பிறந்தார். சிறு வயதில் குடும்பத்துடன் கலிபோர்னியா சென்றார். அவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக் கொண்டிருந்தார்கள். அம்மா உண்மையில் பிரபலமடைய விரும்புவதில் ஆர்வமாக இருந்தார். அவர் மிகவும் திறமையானவர். அவரால் பாட முடியும். ஆனால் அதையும் மீறி அம்மா ஒரு திரைப்பட விமர்சகராக உண்மையில் பிரபலமானவர். அந்த நேரத்தில் அது மிகவும் சக்தி வாய்ந்த நிலைப்பாடாக இருந்தது. ஒரு திரைப்படம் மோசமாக இருக்கிறது என்று ஒருவர் சொல்லிவிட்டால் திரைப்படம் எடுத்தவர் நிறைய பணத்தை இழந்து போவார். அதனால் ஹாலிவுட்டில் பல சக்தி வாய்ந்த நபர்களையும் திரைப்பட நட்சத்திரங்களையும் அவர் அறிந்திருந்தார். இங்கே பிரபலங்களுடன் அம்மா இருக்கும் சில படங்கள் இருக்கிறது. இது அம்மா சில்வெஸ்டர் ஸ்டாலனுடன், முகமது அலி, ஜார்ஜ் பர்ன்ஸ், யாருக்காவது இவரை நினைவிருக்கிறதா? பால் மெக்கார்ட்னி. இங்கே அம்மா வாரன் பீட்டியுடன், ஜிம்மி ஸ்டீவர்ட், பாப் ஹோப், நட்டாலி வோட்டுடன். சிலர் கொஞ்சம் ஒரே மாதிரியாக இருப்பதாக கூட நினைத்தார்கள். இதில் இன்னும் நடித்துக் கொண்டிருக்கும் சார்லி ஃபீல்ட்ஸுடன் இருக்கிறார். கிளின்ட் ஈஸ்ட்வுட்,
இன்னும் படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். பால் நியூமன், ரோஜர் மூர், ஜேம்ஸ் பாண்டுகளில் ஒருவர். அவர் இந்த பிரபலங்களை அறிந்திருந்தார். நாங்கள் வளர்ந்து வரும்போது என் சகோதரனும் நானும் இவர்களில் சிலர் எவ்வளவு பிரபலமானவர்கள் என்பதை உணரவில்லை. பிரபல இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், நடிகர்கள் எங்கள் வீட்டிற்கு வருவதும் போவதுமாக இருப்பார்கள். இருவரும் பெவர்லி ஹில்ஸ் மற்றும் நியூயார்க் நகரில் வசித்து வந்தார்கள். நான் கவனித்த ஒரு விஷயம், அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இல்லை. இது எல்லாம் ஒரு மாயை. இது உண்மையில் எதையும் அர்த்தப்படுத்தவில்லை. திரைப்படம், தொலைக்காட்சி ஒரு மாயையை போன்றது. ஒரு மாய தோற்றத்தை பெருக்கிக் கொள்கிறீர்கள். அவர்கள் சாதாரண மனிதர்கள், போராடுகிறார்கள். நான் பெரும்பாலும் வளர்ந்தது நியூயார்க் நகரத்தில், அதுவும் தெற்கு கலிபோர்னியாவில் பிறந்தேன். அப்பாவை விவாகரத்து செய்த பிறகு அம்மா நியூயார்க் நகரத்திற்கு குடிபெயர்ந்தார். திருமணமாகி 6 ஆண்டுகள் அவர்கள் உறவு நீடித்தது ஆச்சரியம். நாங்கள் என் தாத்தா, பாட்டி, தந்தை, அம்மா இவர்களிடையே இருந்தோம். ஏனென்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பிஸியாக இருந்தார்கள். அவர்கள் தங்கள் வழியில் இருப்பதை உணர்ந்தார்கள். நான் 14 வெவ்வேறு பள்ளிகளில் படித்தேன். காரணம் என்னவென்றால் அம்மாவும் அப்பாவும் எங்களை மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். நான் சிக்கலில் இருந்ததால் அவர்கள் என்னை ஒரு பள்ளியிலிருந்து மற்றொரு பள்ளிக்கு மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். அம்மா போதைப் பொருளுக்கு அடிமையானதால் அவர் உதவியாக இல்லை. எனக்கு 13 வயதாக இருந்தபோது ஒரு நாள் அம்மா சொன்னது நினைவிருக்கிறது. டக், நீ இந்த விஷயங்களை முயற்சிக்கப் போகிறாய் என்று எனக்கு தெரியும் என்றார். நான் அதை விரைவில் வீட்டிலேயே செய்தேன். அவரும் என்னுடன் புகைப்பிடித்த பானையை உருட்டவும் செய்தார். எங்கள் வீட்டில் நடந்த பொதுவான நிகழ்வு அது. வாரத்தில் 2-3 முறை அம்மாவும் நானும் ஹாஷிஷ் புகைப்பிடித்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். நீ இதை வீட்டிலேயே செய் என்று சொல்வார். அவர் வீட்டில் தங்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். நான் பலவித சிக்கல்களில் அதனால் மாட்டிக்கொண்டேன். நான் ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்திற்கு கடந்து சென்றேன். 13 வயதில் முதன் முறையாக வீட்டை விட்டு ஓடினேன். ஒரு நோக்கத்தை தேடிக்கொண்டிருந்தேன். தற்கொலை பற்றி எப்போதுமே நினைத்துக் கொண்டிருப்பேன். ஏனென்றால் நாங்கள் பல பொது பள்ளிகளுக்கு சென்று கொண்டிருந்தோம். அங்கே தேவன் இல்லை என்றார்கள். நீங்கள் மரிக்கும் போது மீண்டும் மரமாக மாறுவீர்கள் என்றார்கள். எந்த நோக்கமும் யாருக்கும் வேண்டாம் என்றார்கள். எனக்கு நினைவிருக்கிறது, நான் நியூயார்க் நகரில் வசிக்கும் போது உயரமான அடுக்குமாடி கட்டிடங்களில் ஒன்றின் விளிம்பிற்கு சென்றேன். நாங்கள் 20 மாடிகள் கொண்ட ஒரு கட்டிடத்தில் இருந்தோம். கூரைக்கு மேல் ஏறி நின்று பார்த்தேன். இனி எனக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. ஆகவே நான் செய்ய வேண்டியது குதித்து உயிரை மாய்த்துக் கொள்வது மட்டும்தான் என்று நினைத்தேன். நான் மிகவும் மகிழ்ச்சியான பிள்ளை அல்ல என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. என் பெற்றோர் இருவரும் மிகவும் பிஸியாக இருந்தார்கள். எனக்கு எந்த சமாதானமும் மகிழ்ச்சியும் இருந்ததில்லை. மரித்து விடுவேன் என்று நான் நம்பினேன். மீண்டும் திரும்பி வந்துவிட்டேன். எனக்கு பள்ளியில் பிரச்சனை இருந்தது. நான் அதை ஏன் மேற்கொள்ளக்கூடாது? நான் செய்ததெல்லாம் போராடி இனி நான் காயப்படுத்த மாட்டேன் என்று சொல்வது. சோகமான விஷயம், 7 வயதில் அதை சிந்தித்ததுதான். ஆனால் தேவன் அதை திரும்ப தடுத்து நிறுத்தினார். உங்களுக்கு தெரியும், எனக்கு உதவிய ஒரு விஷயம், எனக்கு தீராத ஒரு ஆர்வம் இருந்ததுதான். நான் இன்று மரித்தால் நாளை சுவாரஸ்யமான ஒன்று நடக்கலாம். அதை நான் இழந்து போவேன் என்று நினைத்தேன். அந்த ஆர்வத்தால் பல ஆண்டுகள் ஒரு நாளில் ஒரு நேரத்தில் எனது தற்கொலையை ஒத்திவைக்க முடிந்தது. பல வருடங்கள் கழித்து அம்மாவுக்கு 40 வயதாகும் போது அவள் என்னை அழைத்துச் சொன்னாள். டக், என் அழகும் திறமையும் மங்கிக் கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன் என்றார். என் வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது என்றார். அம்மா, அதை எப்படி சமாளிப்பது என்று நான் சொல்கிறேன் என்றேன். அந்த நேரத்தில் நான் ஒரு கிறிஸ்தவன். நான் சொன்னேன், நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளும் போது உங்கள் எல்லா விருப்பங்களையும் இழக்கிறீர்கள். உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது. ஒருவேளை நாளை சிறப்பாக இருக்கலாம். நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியாது என்றேன். பின்னர் அது உதவியது என்று சொன்னார்கள். எனவே நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஒரு கட்டிடத்திலிருந்து குதித்து சில மாத்திரைகளை சாப்பிட்டு போன்ற சலிப்பான செயல்களை செய்து உயிரை ஏன் மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு பியர் விளம்பரத்தை கேட்டேன். வாழ்க்கையை ஒரு முறை மட்டுமே நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்களால் முடிந்த அனைத்து ஆசைகளையும் அதில் தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று இருந்தது. அது எனக்கு மிகவும் பிடித்தது. நான் போய் என்னால் முடிந்தவரை அனுபவிக்கப் போகிறேன். ஜாலியாக இருந்து பின் நானே என்னை கொன்று விடுகிறேன். அதனால் நான் எல்லாவற்றையும் கைவிட்டு வன வாழ்க்கை வாழ ஆரம்பித்தேன். அம்மாவுடன் வசிக்கும் போது அம்மா வீட்டில் போதைப் பொருட்களை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதனால் ஸ்டாஷ் எங்கே என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அதேபோல் நான் அப்பாவுடன் வாழ்ந்தபோது அப்பாவுடைய சிறப்பு என்னவென்றால் ஆல்கஹால். அவர் தெற்கு கலிபோர்னியாவில் ஒரு மாளிகையில் ஒரு பட்லர் மற்றும் பணிப்பெண்ணுடன் வசித்து வந்தார். வீட்டில் ஒரு மிகப்பெரிய பாரே இருந்தது. சிட்டி பார்களை விட அது பெரியதாக இருந்தது. என் நண்பர்களுடன் நான் சேர்ந்து குடிப்பேன். அதனால் நிறைய சிக்கலில் மாட்டிக்கொண்டேன். திருடுவது, சண்டை போடுவது மற்றும் போதை பொருட்கள் இவைகளில் அடிக்கடி ஈடுபடத் தொடங்கினேன். சிகரெட் பிடித்தேன். அடிக்கடி சிறையில் இருந்தேன். வீட்டை விட்டு பலமுறை ஓடினேன். நிறைய சிக்கலில் இதுபோல நான் மாட்டிக்கொண்டே இருந்தேன். நான் ஈர்ப்பை விரும்பினேன். என் நண்பர்கள் என்னை விரும்ப வேண்டும் என்று விரும்பினேன். எல்லோரும் அன்பை விரும்புவார்கள். யாரும் என் மீது அக்கறை கொள்ளவில்லை என்பதை உணர்ந்தேன். எனவே யாராவது என் மீது பாசம் வைக்க நான் மிகவும் கஷ்டத்தோடு முயன்றேன். நான் அதையும் செய்ய வேண்டியிருந்தது. நான் அப்பாவுடன் வாழ்ந்தபோது
அது ஒரு தீவு. இது சூரியன் அஸ்தமிக்கும் தீவின் முதன்மையான கூகுள் படம். அப்பா வாழ்ந்த இடம் அது. அவர் அந்த படத்தின் வடக்கு பகுதியில் வாழ்ந்தார். வளைகுடாவில் அங்கு அவருக்கு ஒரு வீடு இருந்தது. நாங்கள் கொல்லைப்புறத்தில் 3 படகுகள் வைத்திருந்தோம். ஒரு ஸ்கீபோட் இருந்தது, ஒரு சிறிய படகும் இருந்தது. தீவில் என்னோடு வளர்ந்த நண்பர்கள், எங்களுக்கு கோடை காலத்தில் சலிப்பு வந்துவிட்டால் நாங்கள் அனைவரும் பல மில்லியனர்களின் வீடுகளுக்கு செல்வோம். சுற்றி உட்கார்ந்து கொண்டு இன்று இந்த வீட்டிற்குள் நுழையலாம் என்று பேசிக்கொள்வோம். ஒருவருக்கொருவர் தைரியம் சொல்லிக் கொள்வோம். சிறுவர்களுக்கு எதுவும் தெரியாது. அடுத்த வீட்டிற்குள் நுழைவோம். எதை திருடினோம் என்பது முக்கியமல்ல, எதையாவது திருட வேண்டுமே என்பதுதான் நோக்கம். நான் ஒருமுறை இதுபோல் டென்னிஸ் ராக்கெட்டை திருடினேன். அவர்கள் என்னை முறைக்கத் தொடங்கினார்கள். ஜனங்கள் நடமாடும் போது நீ உள்ளே செல்ல வேண்டும் என்று என்னிடம் சொன்னார்கள். அங்கே கதவு திறந்திருப்பது தெரியும். தீவில் பாதுகாப்பு காவலர்கள் இருந்ததால் ஜனங்கள் மிகவும் நிதானமாக இருந்தார்கள். ஆகவே நாங்கள் உள்ளே நுழைந்து எதையாவது திருடுவோம். அவர்கள் பாலத்திலிருந்து தண்ணீருக்குள் குதிக்க எனக்கு தைரியம் கொடுப்பார்கள். நானும் அதை செய்வேன். செய்ய முயற்சித்து அவர்களின் கவனத்தை ஈர்ப்பேன். போதைப் பொருள், திருட்டு போன்ற விஷயங்கள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. நான் மற்ற வீடுகளுக்கு புகுந்து கார்களை திருடிக்கொண்டு போலீசிடமிருந்து பயந்து ஓட ஆரம்பித்திருக்கிறேன். உரிமம் பெறுவதற்கு பலமுறை போக்குவரத்து பள்ளிக்கு சென்றிருக்கிறேன், பிரச்சனைகளின் காரணமாக. சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது. நான் 15 வயதில் வீட்டை விட்டு வெளியேறினேன். அப்போது என் அப்பாவிடம் என்னை வளர்த்த அம்மா அவர்கள், ஒன்று அவன் போக வேண்டுமில்லை என்றால் நான் போகிறேன் என்று சொன்னார்கள். அப்பா உடனே என்னை ஒரு ஹோட்டலில் தங்க வைத்து நீ இங்கேயே இரு என்றார். ஆனால் அதுவும் அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. அப்பா உடனே என்னிடம் வந்து உனக்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்றார். அதை நானே கண்டுபிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நான் கிளம்பிவிட்டேன். எனக்கு 15 வயது இருக்கும்போது ஹிட்ச் ஹைக்கிங் செய்தேன். பாஸ்டன் வரை சென்றேன். எனது டிரைவிங் உரிமத்தை மோசடி செய்தேன். நான் 1957இல் பிறந்தேன், ஆனால் அதை 52 என்று மாற்றினேன். 5 வயது கூடுதலாக ஒரு ஐடியை தயார் செய்தேன். அதனால் பாஸ்டனில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கிடைத்தது. அங்கும் வீடுகளுக்குள் நுழைந்து திருட ஆரம்பித்தேன். கார்களை திருடுவது, போதைப் பொருள் பயன்படுத்துவது. எனக்கு ஒரு இடத்தில் பாதுகாவலராக ஒரு வேலை கிடைத்தது. உண்மைதான், நான் செய்தேன். பாஸ்டன் இன்டெலிஜென்ஸ். நான் இரவில் காவலனாக இருந்தேன், பகலில் திருடினேன். சினிமா போல் இருக்கிறது இல்லையா? நான் பாஸ்டனில் வாழ்ந்து கொண்டிருந்த போது நிறைய சிக்கல்களில் மாட்டிக்கொண்டேன். ஒரு நண்பன் எனக்கு கிடைத்தான். அவனும் ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருந்தான். பகலில் நான் என்ன செய்கிறேன் என்பதை அவன் பார்த்து விட்டான். என்ன ஜெரி, என்னை உள்ளே தள்ளப் போகிறாயா என்றேன். இல்லை இல்லை டக், அதெல்லாம் தேவையில்லை என்றான். உன் கர்மா உன்னை பார்த்துக் கொள்ளும் என்றான். அப்படியென்றால் நீ செய்தது உனக்கு திரும்பி வரும் என்றான். நான் கடவுளே இல்லை என்றேன். நான் டிவியை திருடியிருக்கிறேன், எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்றேன். அவன் என்னிடம் உடனே சற்று பொறுத்திருந்து பார் என்றான். ஒரு நாள் பாஸ்டனில் இருந்தபோது எழுந்தேன். கதவுகள் திறந்திருந்தது. நான் உடனே அங்குமிங்கும் சுற்றி பார்த்தேன். என் டிவி காணவில்லை, என் ரேடியோ இல்லை. எனக்கு பைத்தியம் பிடித்தது. போலீஸை கூப்பிட்டேன். என் வீட்டில் திருட்டு போய்விட்டது, நீங்கள் பிடித்தே ஆக வேண்டும் என்றேன். நான் வரி செலுத்துகிறேன், நீங்கள் பிடித்தே ஆக வேண்டும் என்றேன். இதை என்னவென்று சொல்வது? இப்போதுதான் எனக்கு புரிந்தது, அனைத்தும் எனக்கு பேக்ஃபயர் ஆனது என்று. நான் எதையாவது திருடுவேன், என் நண்பர்கள் அனைவரும் திருடர்கள், அவர்கள் திருடி விடுவார்கள். அல்லது நான் எதையாவது திருடிவிட்டு அடிக்கடி அதிக குடி போதையில் இருப்பேன். நான் அதை மறைத்து நிதானமாக அதை எங்கே வைத்தேன் என்று தெரியாமல் பணத்தை தொலைத்து விடுவேன். பலமுறை நடந்திருக்கிறது. அதுபோல் ஒருமுறை நினைவிருக்கிறது. நான் என்னுடைய உயிரை பணயம் வைத்து ஒரு ஸ்டீரியோவை திருடினேன். திரும்பி வந்து பவரில் செருகினேன். அது உடைந்து விட்டது. அது வேலை செய்யவில்லை. அப்போதுதான் கடவுள் இருக்கிறார் என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நீ மற்றவர்களுக்கு செய்தது உனக்கும் ஒரு நாள் திரும்பி வரும் என்று இயேசு சொன்னது அன்றுதான் என் நினைவுக்கு எட்டியது. இறுதியாக என்னை நம்ப வைத்தது ஒரு சிறு விஷயம். நான் ஒருவரின் வீட்டிற்கு சென்றேன். உடனடியாக திருடுவதை விட்டுவிடவில்லை. எப்படி விட முடியும்? ஒருவரின் வீட்டிற்கு சென்றேன். அங்கே கண்ணில் பட்ட கிறிஸ்டீஸ் பேன்கேக் கலவையின் ஒரு பெட்டியை திருடினேன். அதை ஏன் திருடினேன் என்றால் அது ஒரு முழு கோதுமை கேக். அதனால் தான் அதை நான் திருடினேன். சற்று சிந்தித்து பாருங்கள். நான் குடிக்கிறேன், புகைக்கிறேன், போதை மருந்துகளை பயன்படுத்துகிறேன். ஏனென்றால் நான் ஒரு ஹிப்பி. அதனால் கோதுமை பேன்கேக்கை திருடலாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். கிறிஸ்டீஸின் பேன்கேக் கலவையின் புதிய பெட்டியை அவர்கள் வைத்திருந்தார்கள். பார் குறியீடுகளை உடைப்பதற்கு முன்பே அது திரும்பியிருந்தது. மேலே சிறிய சுற்றுமுத்திரையை வைத்திருந்தார்கள். சிறு வட்டம் $84 என்றிருந்தது. நான் திருடிவிட்டேன். அன்றே மீண்டும் வீட்டிற்கு சென்றேன். வீட்டில் இல்லாத போது சில நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். டேங் காலை உணவு பானத்தின் ஒரு புது ஜாடி வாங்கி வைத்திருந்தேன். நினைவிருக்கிறதா உங்களுக்கு? என் நண்பர்கள் அதை முழுவதையும் குடித்து விட்டார்கள்.
வெற்று ஜாடியின் மூடியில் பார்த்தால் 84 ரூபாய் என்று முத்திரை குத்தப்பட்டிருந்தது. உடனே பேன்கேக் கலவையை பார்த்தேன், அதன் மூடியை பார்த்தேன். கடவுள் இருக்கிறார் என்பது எனக்கு புலப்பட ஆரம்பித்து விட்டது. உடனே நான் இந்த கிழக்கு மதங்கள், குறிப்பாக புத்த மதங்கள் அனைத்தையும் தேட ஆரம்பித்தேன். பீட்டில்ஸ் நாட்களுக்கு திரும்பியது என் மனம். எல்லோரும் அன்று தியானிப்பார்கள். கிழக்கு மதங்கள் அமெரிக்காவில் புதிராக இருந்தன. நான் தியானம் செய்யத் தொடங்கினேன். DNA-வின் ஆன்மீக அறிவியல் என்று அழைக்கப்பட்டதில் சேர்ந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக யூத பாரம்பரியத்தை எடுத்து அதில் கலந்தேன். உண்மையில் நான் கத்தோலிக்க பள்ளிக்குச் சென்றேன். இந்த பழைய மதங்களின் பெரிய உழைப்பின்றி பெறப்படுவதை என்னுடன் நான் சேர்த்துக் கொண்டேன். என்னை சார்ந்த சிறு போப் அனைத்தையும் ஒன்றாக இணைக்க முயற்சித்தேன். மிகவும் ஆன்மீகவாதியாக இருந்தேன். ஒரு மதத்திலிருந்து வேறு மதத்திற்கு திடீரென மேற்கோள் காட்டினேன். அனைத்தும் நடந்து கொண்டிருந்த போது நான் ஆன்மீகம் மிகவும் மதவாதியாக இருந்தேன். ஆனால் அப்போதும் போதைப் பொருள் குடிப்பழக்கத்திற்கு நான் அடிமையாக இருந்தேன். இது என்னை சிறப்பாக இருக்க விடவில்லை. எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே. இன்னும் சிறிது நேரத்தில் நாம் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பப் போகிறோம். இது சத்தியம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபோதும் நிலையாக நிற்பது இல்லை. ஒன்று முன்னோக்கி நகர வேண்டும் அல்லது பின்மாற்றம் அடைய வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு புதியவரா? தேவனோடு எப்படி நெருக்கமாக வளர முடியும் என்று யோசிக்கிறீர்களா? அல்லது நீங்கள் பல ஆண்டுகள் விசுவாசியாக இருந்தும் அவருடன் நடப்பதில் தேக்கமடைந்து வருவதை உணர்கிறீர்களா? அல்லது கிறிஸ்தவ பாதையில் முன்னோக்கி நகர இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறீர்களா? அற்புத உண்மைகள் உங்கள் கைகளில் ஒன்றை கொடுக்க விரும்புகின்றன. அது நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். கிறிஸ்துவிடம் செல்லும் வழி என்ற உன்னதமான புத்தகத்தை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம். இந்த 13 சக்தி வாய்ந்த அதிகாரங்கள் கிறிஸ்தவ வளர்ச்சியின் முக்கியமான கட்டங்களில் ஒரு எழுச்சியூட்டும் பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். ஒவ்வொரு முறையும் இந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது அது என்னை தேவனிடம் நெருக்கி ஏவுகிறது. தயங்க வேண்டாம். இப்பொழுதே அழைத்து உங்கள் இலவச நகலை இன்றே பெறுங்கள். பின்னர் நீங்கள் எனக்கு நன்றி சொல்வீர்கள். உங்கள் இலவச நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணை அழைத்து சலுகை எண் 369 குறிப்பிடவும் அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை நீங்கள் படித்த பிறகு உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்புவோம். மேலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை தெரிந்து கொள்வோம். இந்த நேரத்தில் என் தந்தை பாஸ்டனுக்கு பறந்தார். அது ஒரு சிறப்பு பயணம். அவர் என்னிடம், டக், நீ மீண்டும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றார். உன் வாழ்க்கையை வீணடிக்கிறாய் என்றார். என் சகோதரர் பால்கனுக்கு உடல்நிலை சரியில்லை, அவனால் பிசினஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். அப்பாவின் 3வது மனைவி பெட்டி என்பவர் மூலம் எனக்கு ஒரு ஸ்டெப் பிரதர் இருக்கிறான், அவனாலும் முடியவில்லை. நீ உன் வாழ்க்கையை தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறாய், உனக்கு கல்வி தேவை என்றார். ஒரு நல்ல பள்ளி இருக்கிறது, உனக்கு பிடிக்கும் என்றார். உனக்கு அட்வென்ச்சர் பிடிக்கும், இது படகில் இருக்கும் ஒரு பள்ளி என்றார். இது ஃப்ளின்ட் ஸ்கூல் என்றார். உலகில் இது போன்ற 2 பள்ளிகள் இருக்கிறது. ஒயிட் ஸ்குவால் என்று அழைக்கப்பட்டதில் திரைப்படம் உருவானது. அது ஆல் பாய்ஸ் ஸ்கூல், இது கோயட். அதில் சேர்ப்பதில் பிடிவாதமாக இருந்தார். நானும் சரி என்று சொன்னேன். எப்படியோ அவர் எனக்கு ஒரு பாஸ்போர்ட்டை எடுத்து என்னை இத்தாலியின் மிலனுக்கு பறக்க விட்டு என்னை இந்த படகில் ஏற்றிவிட்டார். உண்மையில் 2 பாய்மர படகுகள் ஒன்றாக பயணம் செய்தன. அது ஃப்ளின்ட் ஸ்கூல் என்று அழைக்கப்பட்டது. வெளியே வந்த பிறகு நான் ஒரு விதத்தில் ஏமாற்றப்பட்டேன் என்று உணர்ந்தேன். ஏனெனில் இது அரசியல்வாதிகள், மில்லியனியர்களின் பிள்ளைகள் தங்கள் சூழலிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு தனித்துவமான பள்ளி. நிறைய குழந்தைகள் மூனீஸ், வழிபாட்டு முறைகள், போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இங்கே இருந்தார்கள். அவர்களை அந்த சூழலிலிருந்து வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு இங்கே பாடம் கற்பித்தார்கள். அவர்களுக்கு பிசினஸ் பிரின்சிபிள்ஸ் கற்றுக் கொடுத்தார்கள். நாத்திகத்தை கற்றுக் கொடுத்தார்கள். நானோ ஒரு ஆன்மீகவாதி. டார்வின் படங்களை காண்பித்தார்கள். அயன் ரான், அட்லஸ் ட்ரக் புத்தகங்களை படிக்கும்படி சொன்னார்கள். இது நீங்களே கடவுளை போன்றவர்கள். கேப்டன் சொன்னார், நீங்கள் செய்யப் போவதில்லை, பங்கு பெற விருப்பமில்லை என்றால் நீங்கள் தரையில் சாப்பிட வேண்டும் என்றார். அதனால் நான், நல்லது சொல்கிறேன், நான் தரையில் சாப்பிடுகிறேன் என்று பள்ளியை சீர்குலைத்தேன். அவர்கள், சரி, நீ உன் அறையில் தங்க வேண்டியிருக்கும் என்றார்கள். என் நண்பர்கள் எனக்கு உணவை கொண்டு வந்தார்கள். 2 மாதங்கள் கழிந்தது. இப்போது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் கிடைத்தது. நாங்கள் வட ஆப்பிரிக்காவிலிருந்து, துனிஸ் ஆப்பிரிக்காவிலிருந்து ஸ்பெயின் மஹோன் துறைமுகத்திற்கு பயணம் செய்தோம். நாங்கள் கடந்து செல்லும் வழியில் ஒரு பயங்கர புயலை எதிர்கொண்டோம். தண்ணீர் உள்ளே வந்து கொண்டிருந்தது. பிரதான படகு கவிழ்ந்தது. காற்று அலறிக் கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் கேப்டன் நோய்வாய்ப்பட்டிருந்தார். தண்ணீர் குளிர்ச்சியாக இருந்தது. அது கிறிஸ்துமஸ் நேரம். நாத்திகர்கள் இறந்து விடுவார்கள் என்று நினைக்கும் போது என்ன செய்திருப்பார்கள்? அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நானும் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். மேலும், நீர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர் என்றேன் இது நடக்கும்போது. எனவே தேவனை ஆராதிக்க பயம் ஒரு தவறான காரணம். புயல் அடித்து முடித்தவுடன் நாங்கள் ஜெபங்கள் மற்றும் வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டோம். நான் ஒரு வழியாக கேப்டனை சமாதானப்படுத்தினேன். நீங்கள்
கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு என்னை வீட்டிற்கு செல்ல அனுமதித்தால் அடுத்த சில வாரங்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பேன் என்றேன். அவர்கள் என்னை விடுவிக்க மிகவும் ஆர்வமாக இருந்தனர். என் அப்பாவை அழைத்தார்கள். உங்கள் மகன் டக்கிடம் பெரிய முன்னேற்றம் தெரிகிறது, நீங்கள் அவனை கிறிஸ்துமஸிற்காக வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம் என்றார்கள். என் அப்பா ஆண்டு முழுவதற்குமான முன்பணம் செலுத்தி இருந்ததால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. நான் ஸ்பெயினின் மேட்ரிடிலிருந்து விமானத்தில் ஏறினேன். பீர் ஆர்டர் செய்தேன், சிகரெட் வாங்கினேன். நீங்கள் இனி ஒருபோதும் என்னை பார்க்கப் போவதில்லை என்றேன். அதுவே நடந்தது. நான் மீண்டும் ஊருக்குச் சென்றேன். அப்பாவுடன் ஸ்கீ வெக்கேஷனுக்குச் சென்றேன். பள்ளிக்குச் செல்ல வேண்டிய நேரம் வந்தபோது நான் மறுபடியும் ஓடிவிட்டேன். 15 வயதில் நாடு முழுவதும் நான் கண்ட இடத்திற்கு ஹிட்ச் ஹைக்கிங் சென்றேன். பனை நீரூற்றுகளுக்கு மேலே உள்ள மலைகளில் மவுண்ட் செனசென்டோ என்று அழைக்கப்படும் 10,000 அடி உயர மலை இருக்கிறது. இந்த மலையின் பாதையில் ஒரு குகை இருக்கிறது. அங்கு பல குகைகள் உள்ளன. நான் இயற்கையில் கடவுளை காணப்போகிறேன் என்றேன். இப்போது பனை நீரூற்றுகளுக்கு செல்லும் வழியில் சுவாரஸ்யமான ஒன்று நடந்தது. எதிர்பாராத விதமாக ஓக்லஹோமா நெடுஞ்சாலையில் நான் மாட்டிக்கொண்டேன். குளிருடன் பசியாக இருந்தேன். பெரிய லாரிகள் அனைத்தும் சென்று கொண்டிருந்தது. நான் கஷ்டப்பட்டேன், வாஞ்சையாயிருந்தேன். நான் ஜெபிக்க முயற்சித்து சொன்னேன். 8 மணி நேர உரை பணியில் நின்ற பின் ஓக்லஹோமாவில் டிசம்பர் மாத குளிர்ச்சி என்னை உறைய வைத்தது. ஜெபம் செய்து, ஆண்டவரே, நான் ஒரு பயங்கரமான மனிதனாக இருந்தேன், நீர் இங்கு இருந்தால் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்றேன். 4 விஷயங்களில். தயவு செய்து நான் செல்லும் இடத்திற்கு செல்ல எனக்கு உதவுங்கள். அது 1500 மைல்கள் இருந்தது. தயவு செய்து எனக்கு உணவு கிடைக்க உதவுங்கள் என்றேன். அதுபோல் எனக்கு பணம் கிடைக்க உதவுங்கள் என்றேன். முந்தைய நாள் இரவு குடித்துவிட்டு அனைத்தையும் இழந்துவிட்டேன். ஒருவருடன் சவாரி செய்து கொண்டே ஜெபம் செய்தேன். விசித்திரமான சில கதாபாத்திரங்களால் அங்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். நான் ஜெபம் செய்து முடித்தவுடனே அடுத்த வாகனம் நிறுத்தி என்னை அழைத்துக் கொண்டு பனை நீரூற்றுக்கள் உள்ள எனது இலக்கை நோக்கி என்னை அழைத்துச் சென்று கேட்காத காரியங்களை எல்லாம் என்னோடு பேசியது. நான் கேட்கவே இல்லை. எனக்கு அவர்கள் 280 ரூபாய் கொடுத்தார்கள். எல்லா இடங்களிலும் உணவு தந்தார்கள். தேவன் எனக்கு அனைத்தையும் தந்தார். இது தற்செயலாக நிகழ்ந்தது. நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அல்லது காரிலிருந்து வெளியேற வேண்டும். எனவே அவரின் பேச்சை கேட்டேன். வேதத்தில் ஒரு விசித்திர கதை உங்களுக்கு தெரியும். நான் இயற்கையின் மூலம் தேவனை காணப்போகிறேன். எனவே நான் இந்த பாலைவன மலைகளின் குகைக்கு மேலே சென்றேன். நான் ஜனங்களை சுற்றி இருக்க விரும்பவில்லை. நியூயார்க் நகர மக்களால் மிகவும் சோர்ந்து போனேன். மக்களுடன் பழக விருப்பமில்லை. இயற்கையின் மூலம் கடவுளை காண முடியுமா என்று நான் பார்க்கப் போகிறேன் என்றேன். அதிசயம் என்னவென்றால், நான் அந்த குகைக்குள் சென்றபோது அங்கே அந்த குகைக்குள் யாரோ ஒருவர் மலைப்பகுதிகளில் விட்டுச் சென்ற ஒரு வேதாகமம் கிடைத்தது. கடைசியாக நான் வேதாகமத்தை படித்தேன். அதனால் கிறிஸ்தவர்களுடன் வாக்குவாதம் செய்ய முடிந்தது. மேலும் இது உண்மையாக இருக்க முடியாது என்று சொன்னேன். ஆனால் நான் தொடர்ந்து படிக்கும்போது அது சத்தியம் என்று உணர்ந்தேன். நான் எதை இழந்து இருந்தேன்? இயேசு உண்மையில் வாழ்ந்தார் என்று என்சைக்ளோபீடியாவில் நான் படித்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இயேசு வெறி பிடித்தவர் அல்லது அவர் ஒரு பொய்யர். அவர் ஆண்டவர் என்று நான் நினைத்திருந்தேன். அவர் பொய் சொல்லவில்லை. அவருக்கு வெறி இல்லை. ஆண்டவர் நம்மை ரட்சிக்க மனுஷனானார். நம் வாழ்விற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எனவே குகையில் நான் இறுதியாக முடிவு செய்தேன். எல்லாவற்றையும் முயற்சித்து விட்டேன். முழங்காலை முடக்கினேன். ஆண்டவரே, என் இருதயத்திற்குள் வந்து வாழ்வதற்கு நோக்கத்தை வைப்பீராக என்றேன். நான் தேவனிடமிருந்து வெகு தொலைவில் விலகியிருந்தேன். மலைகளில் நிர்வாணமாக ஓடினேன். குப்பைத் தொட்டிகளில் சாப்பிட்டேன். போதைப் பொருட்களுக்கு அடிமையானேன். புகைப்பிடித்தேன். பொய் சொன்னேன். திருடினேன். ஆண்டவரே, நான் வாழ்வதற்கு ஏதேனும் நோக்கத்தை எனக்கு வைத்திருக்கிறீரா என்றேன். அவர் என் பாவங்களை மன்னித்ததை உணர்ந்தேன். அவர் என் இருதயத்திற்குள் வந்து எல்லாவற்றையும் மாற்றத் தொடங்கினார். ஒரே நேரத்தில் இல்லை, விஷயங்கள் மாறத் தொடங்கின. இன்னும் ஒரு சிறிய கதை. நாம் கிளம்புவதற்கு முன் நற்செய்தியை குறித்து, என் வாழ்க்கையில் தேவன் செய்து வந்த மாற்றங்களை குறித்து மிகவும் உற்சாகமாக இருந்தேன். ஆண்டவரே, நான் மக்களுக்குச் சொல்ல தயாராக இருக்கிறேன். உம்மை குறித்து மற்றவர்களுக்கு கற்பிக்கவும் பிரசங்கிக்கவும் உம்முடைய சித்தம் என்று நினைக்கிறேன். நான் மிகவும் உற்சாகமாக இருந்ததனால் நீர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டேன். நான் அப்படி ஜெபித்த கொஞ்ச நாட்களிலேயே பெவர்லி ஹில்ஸில் உள்ள என் அம்மாவை அழைத்தேன். அவர் டக், என்னால் இதை நம்பவே முடியவில்லை. ஒருமுறை நான் NBCயை சேர்ந்த ஒருவருடன் லஞ்ச் சாப்பிட்டேன். அவர்கள் ஹெலிகாப்டரில் வந்து உன்னை இன்டர்வியூ எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவரே, நான் உனக்காக சாட்சி கொடுக்க விரும்பினால் நீர் எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்டேன். இது என் குகையில் என் அம்மாவின் படம். அவள் ஹெலிகாப்டரில் பறந்தாள். என்னை நேஷனல் இன்டர்வியூ எடுத்தார்கள். நாடு முழுவதும் அது பரவியது. சிறையில் உள்ள எனது நண்பர்கள் ஒரே நாளில் 3 முறை பார்த்ததாக சொன்னார்கள். எனவே அந்த காலத்திலிருந்து இதுவரை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கதவுகளை திறந்தார். உங்கள் வாழ்க்கைக்கு அவரிடம் ஒரு நோக்கம் இருக்கிறது. இது ஒரு படம். நான் குகைக்கு திரும்ப வருவேன். 7 வயதில் இருக்கும் இவர் என் மகன் மைக்கா. அவர் என்னுடன் அங்கே ஏறி வந்தார். இது என் குகைக்கு வெளியே இருக்கும் நீர்வீழ்ச்சி மற்றும் குளம். நான் அங்கே என் குழுவுடன் திரும்பிச் சென்றேன். நடுவில் கரன் அண்ட் ஸ்டீவன். நான் அங்கு
1 வருடத்திற்கு முன் திரும்பிச் சென்றேன். இன்னொரு வேதாகமத்தை கொண்டு வந்து அதை குகையில் விட்டு வைத்தேன். ஒருவேளை நான் செய்த ஒரு சிறிய உணர்வுபூர்வமான விஷயம் அது. எனது குடும்பத்தினர் அனைவரும் காலமானார்கள். என் தந்தை, என் அம்மா. அவள் இறக்கும்போது நான் அம்மாவுடன் இருந்தேன். என் சகோதரர் இறந்தபோது ஒரு நாள் நான் என் சகோதரனுடன் நடந்து கொண்டிருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. பால்கன் பள்ளிக்கு சென்றார். அவருக்கு கல்லூரி கல்வி கிடைத்தது. அவர் உடல்நிலை நன்றாக இருந்தவரை அப்பாவுக்காக வியாபாரத்தில் உதவினார். நான் குடும்பத்தின் கருப்பு ஆடு. இது என் சகோதரரின் திருமணத்தில் எடுத்தது. நான் ஒரு வகையாக குகைக்கு வெளியே வர வேண்டியிருந்தது. நான் ஒரு நாள் என் சகோதரனுடன் நடந்து கொண்டிருந்தேன். அவர் என்னிடம், டக், நீ அதிர்ஷ்டசாலி என்றார். நான் வாவ் என்றேன். மியாமி கடற்கரையில் வீட்டை நீ தண்ணீரில் கட்டியிருக்கிறாய் என்றார். உனக்கு படகு இருக்கிறது, கார்கள் இருக்கிறது, உலகம் விரும்பும் எல்லாவற்றையும் நீ பெற்றிருக்கிறாய் என்றேன். அவர், டக், நீ அதிர்ஷ்டசாலி என்றார். நான் அனைத்தையும் தருகிறேன், உன் நுரையீரலை எனக்கு சிறிது காலம் தர முடிந்தால் என்று சொன்னார். ஆண்டவரே, இது நியாயமில்லை என்று என் சகோதரர் சொன்னார். நான் மிகவும் புத்திசாலி, ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை. நீ மிகவும் ஆரோக்கியமாயிருக்கிறாய், நீ முட்டாள். மேலும் என் சகோதரர், அவர் அடிப்படையைச் சொன்னார். நான் இறந்து கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் சிறிது காலம் வாழ முடிந்தால் எல்லாவற்றையும் தருகிறேன் என்றார். எந்த ஒரு விஷயத்தையும், புகழ், எதையும் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நான் இன்னும் சிறிது காலம் வாழ முடிந்தால். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் என்னை கிண்டல் செய்வார். நீ உணவுக்காக ஜெபிக்கப் போகிறாய், தொடர்ந்து ஜெபி என்று அவர் என்னை கிண்டல் செய்தார். உங்களுக்கு தெரியுமா, அவர் இறக்கும்போது, பால்கன், உனக்காக ஜெபிக்க வேண்டுமா என்றேன். அவர் தயவு செய்து என்றார். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அதிர்ஷ்டம் கிடைத்திருந்து உங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்றால் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. என் சகோதரன் இந்த வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். இயேசு நம் ஜீவனுக்கு ஈடாக நித்திய ஜீவனை கொடுப்பார். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.